Welcome to Mutton Cooking. வெந்து தண்ணினது காடு தினேஷ் மாமாக்கு வணக்கத்தை போடு. Welcome to Mutton Cooking. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம 4 கிலோ ரைஸ் 4 கிலோ மட்டன் வச்சிட்டு ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி நம்ம ஸ்டைல்ல பண்ண போறோம். வாங்க போய் எப்படி செய்யலாம்னு பாப்போம். இப்போ வந்து நம்ம 4 கிலோ பிரியாணி செய்ய போறோம். 4 கிலோ பிரியாணிக்கு பாத்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 200 மில்லின்ற கணக்குல ஒரு 800 மில்லி ஊத்திப்போம். 1 லிட்டர்ல ஒரு 200 கிராம் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஊத்திடுவோம் ஆயில. பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, ஸ்டார் போட்டு தாளிச்சிடலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 400 கிராம் கணக்குல எடை போட்டு நம்ம கரெக்டா 1/200 வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்காவாசி வெங்காயத்தை மட்டும் போட போறோம். பேலன்ஸா எப்ப போறதை நான் அப்புறமா சொல்றேன். எப்பயுமே நம்ம பிரியாணி தாளிப்பு போடுறப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கணும். நம்ம சிலிண்டர்னா லோ ஃப்ளேம்ல வச்சிடலாம். அதே மாதிரி விறகு பண்றப்ப 2 கட்டையை எடுத்துட்டு லைட்டா எரிய வச்சுக்கோங்க. அப்பதான் அடி பிடிக்காம சூப்பரா வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதனால பூண்டு வந்து 1 கிலோவுக்கு 100 கிராம் கணக்கு. அதை மாதிரி நம்ம 400 கிராம் நல்லா தோலை உரிச்சிட்டு அரைச்சி வச்சிருப்போம். அதை போட்டுப்போம். போடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா பூண்டை நல்லா வதக்கியாச்சு. அதுக்கு அடுத்தது இஞ்சி 1 கிலோவுக்கு 100 கிராம்ன்ற அதே கணக்குல 400 கிராம் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி. அதுக்கு முன்னாடி நம்மளோட கெஸ்ட் நம்ம இன்ட்ரோ பண்ணிடலாம். சென்னையில இருந்து நம்ம பிரியாணி சாப்பிடணுன்றதுக்காகவே கிளம்பி வந்து இந்த பிரியாணி கிட்ட போறாங்க. பிரியாணி செய்யறது ஸ்பான்சரும் பண்ணி நம்ம கையால செஞ்சுதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒத்த காலிலே வந்திருக்காங்க இங்க இருந்து. அதுவும் இந்த வட்டாவை பிடிச்சி நான் தான்ப்பா கிண்டோன்னு சொன்னாங்க. அதனால நம்ம அசிஸ்டன்ட் வேலையை அவங்கள்ட்ட விட்டுருவோம். என்னங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 100 கிராம் கணக்குக்கு 400 கிராம் இஞ்சி நல்லா கிளீன் பண்ணி அரைச்சு வச்சிருக்காரு. அதை போட்டுருவோம். போடுங்க. எவ்வளோ நாள் ஆசை. இது பெரிய டவராக்கா? பெருசுதா மாதிரி பெரிய கரண்டியை வச்சு இப்படி டபரா கிண்டோங்கிறது என்னோட சின்ன வயசு ஆசை. உங்களுக்கு கிண்டணும்னு தோணுதா, யாரையாவது அடிக்கணும்னு தோணுதா? இப்போ என் வீட்டுக்கார எதற்கறதா அடிக்கணும்னு தோணும். 1 கிலோவுக்கு 400 கிராம் தக்காளி கணக்குக்கு கட் பண்ணி வச்சிருக்கோம். வாங்க அதையும் போட்டுருவோம். 1/200. நீங்க வீட்டுல செய்யறப்போ கரெக்டா 1 கிலோவுக்கு 400 கிராம் வெங்காயம், 400 கிராம் தக்காளி, 100 இஞ்சி, 100 பூண்டு அந்த கணக்குல செஞ்சிருக்க சூப்பரா வந்துடும் பிரியாணி நம்ம செய்யற மாதிரி. இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க இத எங்க பாத்துட்டீங்க? இதையா? எங்க வீட்டுக்காரர் அடிக்கிறப்ப. எக்ஸாக்ட்லி கரெக்ட். என்ன எங்க வீட்ல கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கும், இவ கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கு, அவ்வளவுதான். ஆமா, எங்க ஓடினாலும் எட்டி அடிக்கலாம். இது பேர் வந்து துடுப்பு. நான் போட்ல எல்லாம் போவோம்ல அந்த மாதிரி. அத தண்ணில இருக்கும்போது அங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைட் வரப்ப கையில யூஸ் பண்ணிக்கலாம். இந்த துடுப்பு பதவியை நான் கேட்டு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து காரத்தூள், சிக்கன் மசாலா எதுவுமே சேர்க்கல. பட்டை மிளகா வந்து ஊற வச்சு அரைச்சு வச்சிருக்கோம். 1 கிலோவுக்கு 5 பட்டை மிளகா அப்படின்ற கணக்குக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா 20 மிளகா வந்து ஊற வச்சு நல்லா பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கோம். அதனால இதை போட்டுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்க 4 கிலோ மட்டனை போட்டுருவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மட்டன் போட்டாச்சு. இது வேவறதுக்காக நம்ம கல் உப்பு போட்டுப்போம். திவ்யா கல் உப்பு கொடு. இது என்ன அது கல்லு? இது கல்லு, அது உப்பு, கல் உப்பு. இவங்க தான் கேட்டாங்க. சதிகாரி. உப்பு போட்டுடலாம். இப்போ புதினா, மல்லி, பச்சை மிளகாய், தயிர் இது எல்லாத்தையும் ஒன்னாவே போட்டுடலாம்.
புதினா வந்து சின்ன கட்டா இருந்தா 2 கட்டு, இதே பெரிய கட்டா இருந்துச்சுன்னா ஒரு 1/2 கட்டு எடுத்துங்க. மல்லியும் அதே மாதிரி தான், சின்ன கட்டா இருந்தா 2, பெருசா இருந்தா 1/2 கட்டு. பச்சை மிளகாய் 1 கிலோவுக்கு 3.5 கணக்குல போட்டுங்க. நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு, அவ்வளவுதான். தயிர் 1 கிலோவுக்கு 200 அளவுக்கு ஊத்திங்க, கரெக்டா இருக்கும். நம்ம அதே மாதிரி 800 லிட்டர் தயிர் ஊத்தியாச்சு, 800 மில்லி தயிர் ஊத்தியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரியாணி பண்றதுலேயே முக்கியமான ப்ராசஸ் ஒன்று பண்ண போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வட்டா மூடியை சரி பண்றது. ஏன் இந்த வட்டா மூடியை சரி பண்றோம்னா பிரியாணி அப்பதான் தம் போடுறப்ப நல்லா ஈவனா தம் ஆகி சூப்பரா இருக்கும். வாங்க ஓரத்தெல்லாம் தட்டி எடுத்துரும். இப்போ வந்து இந்த மட்டன் வந்து ஒரு 3/4 மணி நேரம் வேகணும். ஒரு 20 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹைல வச்சு வேக வச்சிடலாம். அடுத்தது கொஞ்ச நேரம் லோல வச்சு வேக வச்சிரும். முதல்ல வட்டாவை மூடிடும். அங்க மட்டன் வேகிற டைம்ல நம்ம இங்க சால்ட் லேயர் சிக்கனை ரெடி பண்ணிடலாம். நம்மளோட சால்ட் லேயர் சிக்கனை சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளோட ஆடியன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. உங்களுக்கும் அதே மாதிரி வேணும்னா ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு வந்துருங்க, நாங்கள் சூப்பராக செஞ்சு தரோம். இந்த ரெசிபியோட ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம போய் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை லாஸ்ட்டாக பண்ணுங்க. ஆல்ரெடி செஞ்சதே ஏன் மறுபடியும் செய்கிறேன்னு கேட்குறீங்களா? ஏன்னா நம்ம செஞ்சதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டாங்க. அதுக்காக தான் நம்ம மறுபடியும் இன்னொரு வாட்டி செய்கிறோம். நல்லா கிண்டுங்க. மல்லியம்மா பார்த்து சால்ட்டுக்கு வலிக்க போட்டேன். ஒரு கிலோ ரைஸ்க்கு 1 லிட்டர்ன்ற கணக்கில் 4 லிட்டர் தண்ணி ஊற்றிங்க. ஏன்னா மட்டன் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும், அதனால் 4 லிட்டர் நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் இன்னொரு 1/2 hour வேகணும். அதுக்குள்ளே நம்ம ரைஸ் வடித்து எடுக்கிறதுக்காக தண்ணி போட்டுப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் 4 கிலோன்றதுக்காக 10 லிட்டர் தண்ணி ஊற்றிப்போம் ரைஸ் வேக வைக்கிறதுக்கு. ஃபர்ஸ்டே நம்ம கொஞ்சம் ஆனியன் எடுத்து வச்சிருப்போம். எதுக்காக எடுத்து வச்சிருக்கோம்னா நம்ம இதில் போட்டு ஆனியன் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கிரேவி மாதிரி ஆகிடும். இப்போ ஆட் பண்ணோன்னா நம்ம தனியாக சாப்பிட்றப்ப இது தனித்தனியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால இதை போட்டுடலாம். 4 கிலோ ரைஸுக்கு தண்ணி போட்டாச்சு. இப்போ இதில் வந்து அரிசி போட்டுடலாம். இப்போ இந்த மட்டன் நசுக்கி பார்த்தீங்கன்னாலே தெரியும் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு. இந்த பாருங்க, உடச்சாலே 4 நாள் ஆகுது, 80% வெந்துருச்சு. தம் போட்டோம்னா இப்போ கரெக்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைஸ் ஒரு 80% நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம வெடிச்சு எடுத்துட்டு சூடு ஆறுறதுக்குள்ள தம்மில் இருக்கிறத போட்டுருவோம். அவ்வளோதான், பிரியாணியோட 95% வேலை முடிஞ்சிருச்சு. வாவ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தம் போட்ட வேண்டியதான். ரைஸும் நல்லா வெந்துருச்சு, மட்டனும் நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறமா ரொம்ப வச்சுருந்தோம்னா எல்லாமே குழஞ்சிரும். ஸோ அதனால் மூடியை போட்டு மேலே நெருப்பள்ளி போட்டு ரிங்கு கட்டிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம் போட்டு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னொரு 10 நிமிஷம் தம்மில் இருக்கணும். ஸோ அதனால் நம்ம இதில் வந்து பிரியாணிக்கு கத்திரிக்காய் தொக்கு செய்ய போகிறோம். இந்த தம்மை தூக்கி அப்படியே இதில் வச்சிடலாம். எனக்கு இங்கே பழகிட்டு இருந்ததுனால நான் ஈஸியாக தூக்கிடுறேன். நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணாதீங்க, கஷ்டமாக இருக்கும். தம் அது வச்ச இடத்துல போட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்க. ஒரு கிலோ கத்திரிக்காய் தொக்கு பண்ண போகிறோம். அதுக்கு 400 ml எண்ணெய் ஊற்றிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வேணால் கடலெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து கடுகு, மிளகு, ஜீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடானோன்னா மிளகு போட்டுங்க. மிளகு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு ஒரு 3 ஸ்பூனு போட்டுங்க. அடுத்ததாக கடுகு போட்டுங்க. கடுகு வந்து 1 ஸ்பூன் போட்டுங்க போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இது தாளிச்சிட்டு இருக்கிறப்ப கருவேப்பிலை போட்டுங்க. அடுத்ததாக 1 கிலோ கத்திரிக்காய் சேர்த்துடலாம். கத்திரிக்காவை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு உப்பு தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன், அதான் கரெக்டாக இருக்கும்.
இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி பேஸ்ட் ஆகிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது, விட்டுடணும், அதுவாக வதங்கிடும். காரத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்ட உடனே கிண்டிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஊறுகாய் டைப்பில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை நீங்கள் வந்து 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சூப்பராக சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 50 வேர்க்கடலை 50 வெள்ளை எள்ளு ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கிறோம். அது கூடவே பார்த்தீங்கன்னா 2 லெமன் சைஸில் புளியை ஊற வச்சு நல்லா வச்சுங்க. அது அரைச்சதில் இந்த புளியை ஊற்றிட்டு அதோட சேர்த்து சால்ட்டையும் போட்டு ஊற்றிட வேண்டியதுதான். இப்போ வந்து நம்மளோட பிரியாணி பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம தம் எடுத்துடலாம். இப்போ வந்து நம்மளோட பிரியாணியை பக்காவாக டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். பீஸ் நல்லா வெந்துருச்சான்னு சொல்லிட்டு. நம்மளோட பீஸை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக லேயராக இருக்குன்னு சொல்லிட்டு. அதை அப்படியே எடுத்து எனக்கு கொடுக்கணும். சுடுதே. மட்டன் வார்த்தை வரல. சுட இந்த பிரியாணி சாப்பிட்றது வார்த்தையே இல்லை. அல்டிமேட்டாக இருக்கு. என்னடா எப்படி இருக்கு? இப்போ வந்து நம்மளோட சால்ட் லேயர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதே ஓப்பன் பண்ணி எடுத்துருவோம். லொஜக் அர்ஜுன் ஒரு போட்டு பொறுமையா. லொஜக் போட்டு சரி இரு. ஃபர்ஸ்ட்டு நான் லொஜக்கு, நீ மொஜக்கு, நீ பச்சக்கு. ஓகேவா? பொறுமையாக தான் அடிக்கணும் மாவு மாதிரி. ஓகே மாப்பிள்ள? லொஜக் நீ அடி. லொஜக். ஓகே. இதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணிட்டு இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் வச்சிருவோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லலாம். இப்போதான் என் ஃப்ரெண்டுனே ப்ரூவ் பண்ணியிருக்கான். மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்குது. அதை விட இந்த சால்டட் சிக்கன் ரொம்ப அருமையாக இருக்குது. சூப்பர் சூப்பர். பிரியாணி செம்ம டேஸ்ட்டு. எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாமல் சாப்பிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. பிரெட் அல்வா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது எல்லாமே. நீங்கள் சாப்பிடும் போது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. ரொம்ப நாள் கழிச்சு டேஸ்டியான ஃபுட்டு நான் சாப்பிட்றேன். தினேஷ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் ஃபீஸ்ட். ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. சால்டட் சிக்கன் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். பியூட்டிஃபுல் ரெசிபி. தேங்க்யூ ஸோ மச். மட்டன் பிரியாணி வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி இந்த சால்டட் சிக்கனும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சால்ட் லேயர் சிக்கன் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. தினேஷ் மாமா அவங்க கையில் ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது. மட்டன் பிரியாணி வேற லெவலில் இருக்குது. இந்த சால்ட் பெப்பர் சிக்கனும் செம்மையாக இருக்குது. தினேஷ் மாமாவை தான் நான் வணக்கம் பண்ணுறேன். பிரியாணி எப்படி இருக்கு? பிரியாணி எப்படி இருக்கு? பிரியாணி நல்லா இருக்கா? சொல்லு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா?
சொல்லுங்க. வெந்து தண்ணினது காடு. தினேஷ் மாமாக்கு ஒரு வணக்கத்தை போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியும் டிஃபரெண்டான லொகேஷன்ல அடுத்த வீடியோல பாப்போம். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தம் இப்போ வந்து நம்மளோட 1 கிலோக்கு 400 கிராம் தக்காளி அதானே? ஒரு கிலோக்கு 400 1 கிலோவுக்கு 400 கிராம். சரி, இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு, குழஞ்சு போயிடுச்சு. அது கூட நம்ம வந்து 50 கிராம் வெள்ளை எள்ளு, 50 கிராம் மல்லாட்டை பயிறு, அப்புறம் பாத்தீங்கன்னா 2 லெமன் சைஸ்ல எலுமிச்சம்பழம்